வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் சரவணபவ. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம இந்த திருப்புமுனை சேனலில் பல ஆன்மீக விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாமன் சுவாமிகள் எப்படி இந்த அடிமையை சீடராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாமன் சுவாமிகளை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. இந்த சேனலில் சொல்கிற எல்லா விஷயங்களும் உண்மை. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்ணை மூடிக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு அது மீறியும் சந்தேகம் இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு முருகப்பெருமானையும் பாம்பன் சுவாமிகளையும் கேளுங்க. இவங்க சொல்கிற எல்லா விஷயம் உண்மையான்னு கேளுங்க. அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அதுக்கான பதில் உங்களுக்கு தருவார். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாமன் சுவாமிகளை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. அதாவது எப்படின்னா, என்னோடய சித்தி சொல்லி தான் எனக்கு அவரை பற்றி தெரியும். அதுவும் ஒரு சில மாதங்களாக தான் தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி அவர் முருகோட பக்தர்னு தெரியும். திருவாமியூரில் அவரோட ஜீவ சமாதி இருக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி ரொம்ப பெருசாக தெரியாது, அவ்வளோதான் தெரியும் எனக்கு. ஆனால் என்னவோ தெரியல, பாமன் சுவாமிகளை வழிபடணுன்றது மட்டும் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் எப்போ பாருமே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன சொன்னேன் இல்லைங்களா, என்னோடய முருகன் நடத்திய அதிசயங்கள் அந்த எபிசோட் 1 வீடியோவில் இந்த மாதிரி எனக்கு ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருந்தது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் ஒரு நாள், அதாவது 18th ஜூன் 2025 அன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் நான். அப்போது என்ன ஆச்சு, சும்மா தான் பார்க்க போனேன், ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போனேன். சரி போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்காக சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. என்ன நடக்குது எல்லாமே தெரியுது, பட் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த மாதிரி ஒரு பிஹேவியராக இருந்தது. அப்போது தான் ஃபஸ்ட்டு எங்கள் சித்தி என்ன பண்ணுவாங்க, மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பாமன் சுவாமிகள் அங்கே திருவாமியூரில் அவங்களோட கோவிலுக்கு போயிட்டு அங்கே பூஜையில் கலந்துப்பாங்க. மிட் நைட்டில் 12 o'clock செய்வாங்களா அந்த பூஜை. ஸோ அந்த பூஜையோட ரிபூதியை எனக்கு ஃபுல்லாக தடவி விட்டாங்க. அந்த அவரோட விபூதியை தடவுனோடனே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரியாக்ஷன் ஆச்சு எனக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு டைம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. அப்போது என்ன ஆச்சுன்னா, 10th ஜூலை அன்றைக்கி தேர்ஸ்டே அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான் பாமன் சுவாமிகளை பார்க்க போகிறேன். அப்போ நாங்கள் கோயிலுக்கு போகக்கூடாத ஒரு சுச்சுவேஷன். 3 months இது பண்ணுற வரைக்கும் போகக்கூடாது. ஏன்னா எங்களோட ஒரு ரிலேட்டிவ் தவறிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 3 months கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு இருந்தது. அப்போது ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்ணணும்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ மனசு கோவிலுக்கு வா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது, பாமன் சுவாமிகள் கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அன்றைக்கி 10th ஜூலை தேர்ஸ்டே அன்றைக்கி நான் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு பாமன் சுவாமிகளை தரிசிச்சுட்டு அப்படியே முருகப்பெருமானையும் தரிசிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? இது அப்படியே போகுது, ஒரு 1 month அப்படியே போகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆகஸ்ட் 6 அன்றைக்கி வெனஸ்டே அன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜாதகம்லாம் பார்ப்பார். அப்போ என்னோடய அங்கிளுக்கு அவர் ஜாதகம் பார்த்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி குருவை யாராவது ஒருத்தரை குருவாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள வழிபடணும். ஸோ அப்போ தான் அவர் வாழ்க்கையில் மேன்மை அடைவார்ன்ற மாதிரி என்னோடய அங்கிளுக்கு அவர் சொன்னார் ஜாதகம் பார்த்துட்டு. உடனே அன்றைக்கி இந்த அடிமைக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி நம்ம ஏன் ஒருத்தரை யாராவது குருவாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம ஏன் பாமன் சுவாமிகளே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது, நம்ம ஏன் அவர் கோரிக்கை வைக்கக்கூடாது, இந்த மாதிரி என்னை சிஷியாவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஏன் வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஆகஸ்ட் 7 அன்றைக்கி வீட்டில் பூஜை பண்ணும்பொழுது அப்போ மனசில் பாமன் சுவாமிகள் நினச்சிட்டு, பாமன் சுவாமிகளே நீங்கள் என்னை சிஷியாவாக எழுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் அவரை கேட்டேன் பூஜையில். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஆன்மீக பயணம் போகிற மாதிரி இருந்தது. அப்போ இந்த கோவிலுக்கு போகணும், வயலூர், அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் மாதிரிலாம் போயிருந்தோம். அப்போ எங்கள் வீட்டுக்காரர்களை நான் எனக்கு வேல்மாறல் புக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி திருப்பரங்குன்றம்ல நான் வேல்மாறல் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, நான் போய் வேல்மாறல் படிச்சுட்டு வரத்துக்குள்ளேயுமே அவர் ஒரு வேல்மாறல் புக்கு எனக்கு வாங்கி வச்சுருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே நான் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். எதுவும் பெருசாக ஓப்பன் பண்ணிலாம் பார்க்கல, பேக்கில் வச்சுட்டேன்.
மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம்ல, உடனே புக்கு ஞாபகம் வந்தது. புக்கு ஞாபகம் வந்த உடனே புக்கை எடுத்து பார்த்துட்டா வேல்மாறலுக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. ஆனால் வேல்மாறல் புக்கில் பின்னாடி லாஸ்ட்டில் வந்து பாம்பன் சாமிகளோட ஃபோட்டோ போட்டு அவரோட அந்த மூல மந்திரம் இருக்குதுங்களா, வேல் மந்திரம் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இமேஜ் போட்டு இருந்தது. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு ரொம்ப. நம்ம வந்து பாம்பன் சுவாமிகளை வந்து இந்த அடிமையை சிஷியாக எடுத்துக்கோன்னு கேட்டோம். எப்போது லாஸ்ட் வீக், போன வீக் ஆகஸ்ட் 7 அன்னைக்கு கேட்டோம். ஆகஸ்ட் 4 எக்ஸாக்டாக அதே தேர்ஸ்டேவே ஆகஸ்ட் 14 அன்னைக்கு அவரை வந்து அதை அக்செப்ட் பண்ண மாதிரியே எனக்கு தோணுச்சு. இந்த அடிமைக்கு அப்படி தோணுச்சு. எனக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வார்த்தையே இல்லை அந்த அவரோட பிக்சர் பார்த்தோன்னே. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேல்மாறல் படிக்கிறேன். நான் வந்து வேல்மாறல் வந்து எப்பயுமே வந்து இந்த மொபைலில் தான் நான் வந்து பார்த்து படிப்பேன். அப்போது உடனே மனசுக்குள்ளே தோணுது, மொபைலை பார்த்து தான் நம்ம வேல்மாறல் படிக்கிறோம், அப்போ எதுக்கு நம்ம வேல்மாறல் புக் கேட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணுச்சு. மறுநாள் 18ஆம் தேதியே வந்து மனசுக்குள்ளே வந்து அந்த புக்கு உனக்கு கிடையாது, அந்த புக்கு வந்து என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபோனில் பார்த்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது, புக்குக்காக அவங்க ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருந்திருக்காங்க வேல்மாறல் புக்கு. ஆனால் இங்கே எங்கேயுமே கிடைக்கல. அவங்களுக்கு தான் அந்த புக்கு, நீ கொடுத்துருன்னு ஒரு மனசு தானே கடவுள் நம்மளுக்கு. ஸோ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாம்பன் சுவாமிகள் இந்த அடிமையை தேடி வந்திருக்காரு, ஆனால் கொடுத்துருன்றாங்க. முருகரோட வாக்கையும் என்னால் அவரோட வார்த்தையை மீற முடியாது. நான் என்ன பண்ணேன், சரி அவங்கள வர வச்சு புக்கை கொடுத்துட்டேன். புக்கு என்ன தான் முருகர் சொன்னாருன்னு கொடுத்துட்டாலுமே எனக்குள்ளே வந்து என்னால் முடியல. என்னவோ பாம்பன் சுவாமிகளே என்னை விட்டு போயிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அன்னிலேருந்து இன்ன நாள் வரைக்குமே நான் அதுக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். அவர் என்னை விட்டு போயிட்டாரு, பாம்பன் சுவாமிகள் போயிட்டாரு. தான் நம்மளுக்குள்ளே நம்ம சொல்கிறோம் கடவுள் தூண்லேயும் இருப்பாங்க துரும்புலேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். என்ன தான் நம்ம அப்படி சொன்னாலுமே எனக்கு அந்த ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்படியே நாட்கள் போச்சுங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வந்தது. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சென்னைக்கு போகிறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சது. அப்போ கண்டிப்பாக பாம்பன் சுவாமிகளை போய் பார்க்கணுன்னு மனசு சொன்னது. மனசு சொன்னால் அப்பா அம்மாக்களையும் சொல்லிவிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு மனசில் வந்து எனக்காக சண்முக கவசம் படி அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணுச்சு. பாம்பன் சுவாமி எங்கே போய் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தூணாண்ட உட்காருன்ற மாதிரி மனசாச்சு, என்னோட மனசு சொல்லுச்சு. அப்போது ஓகே, அங்கே போய் உட்காந்தா என்ன ஒரு இதுனா ஆப்போசிட்லேயே வந்து அங்கே பாம்பன் சாமியோட ஃபோட்டோ இருந்தது. ஒரு டேபிள் மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே அந்த சுவாமியோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. கரெக்டாக அங்கே போய் உட்காரும்பொழுது அவரை பார்த்து சண்முகம் கவசம் படிக்கிற மாதிரி என்னவோ அவரே சொல்லி நாங்கள் உட்காந்து படிக்கிற மாதிரி இந்த அடிமைக்கு தோணுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதம் போச்சுங்க, அமைதியாக அப்படியே போச்சு ஒரு மாதம். செப்டம்பர் 21ஆம் தேதி அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. அப்போ வந்து திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ், அதாவது எப்படின்னா முருகர் வந்து திருவண்ணாமலைக்கு வா, திருவண்ணாமலைக்கு போ, கம்பத்தில் என்னார்கிட்ட போ அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு 1 வீக்காக ரொம்ப தோணிகிட்டே இருந்தது. சரி, அப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன், அவர் கூட்டிகிட்டு போனார். அப்போது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து பூஜை வச்சுருந்தாங்க, லிங்க பூஜை வச்சுருந்தாங்க. எங்கன்னா அருட்பபீடம் அப்படின்ட்டு ஒரு பிளேஸு திருவண்ணாமலையில், அங்கே பூஜை வச்சுருந்தாங்க. போனோம், பூஜை பார்த்தோம், கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு வெளியில் வரும்பொழுது விநாயகர் சன்னதியும் முருகர் சன்னதியும் இருந்தாங்க. 2 பேரையும் வணங்கிட்டு கிளம்பலாம். கரெக்டாக வெளியில் வந்து கொஞ்சம் உள்ளே போகணும். வெளியில் மெயின் ரோட் கிட்ட வரும்பொழுது உடனே பாப்பா வந்து டாய்லெட் பாஸ் பண்ணிட்டா. என்னோடய குழந்த அது போய் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். அப்போ நடந்து தான் வரும். வந்துட்டோன்னே ரைட் சைடில் வந்து ஒரு டெம்பிள் இது மாதிரி இருந்தது. என்னவோ மனசு வந்து அங்கே போ, யார் இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்தது. யாராக இருந்தால் நான் மேக்ஸிமம் திருவண்ணாமலைனா சித்தர்கள் அவங்களோட அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். டக்குன்னு உத்து பார்க்கும்பொழுது அந்த அதிசயத்தை வந்து வார்த்தையால் என்னால் சொல்லவே முடியாதுங்க.
அப்படி பார்க்கும்பொழுது பாம்பன் சுவாமிகள் இருந்தார் அந்த சின்ன கோவில் என்ட்ரன்ஸில், அந்த அந்த மண்டபத்தோட என்ட்ரன்ஸில் பாம்பன் சுவாமிகள் இருந்தார். அதே மாதிரி நான் முருகரை எப்படி பார்க்கணுன்னு நினச்சனோ, இந்த அடிமை எப்படி முருகரை பார்க்கணுன்னு நினச்சனோ, அதே மாதிரி பக்கத்தில் முருகர் இருந்தார். மயிலோட முருகர் வந்து மயில் மேலே உட்காந்துட்ருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு. ஸோ ஸ்டாச்சு சொல்லக்கூடாது, முருகரே உட்கார்ந்துருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. அப்போது வந்து எனக்கு இந்த வார்த்தைகள் வந்து என்னன்னு சொல்லவே முடியல. இந்த அடிமை மேலே அவருக்கு இவ்வளோ ஒரு கருணையா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே ஒரு 2-3 நாள் போச்சு. அப்புறம் செப்டம்பர் 25 வந்துச்சு. அன்றைக்கி வியாழக்கிழமை. என்னன்னே தெரியல, பூஜையில் உட்காந்துட்டு பாம்பன் சுவாமிகளை ஓன்ட்டு அவரை நினச்சிட்டு அழுகுறேன் நான். இந்த மாதிரி வந்து ஏன் என்னை விட்டு போனீங்க, புக்கு வந்து நீங்கள் என்னை சிஷ்யாக ஏற்றுக்கிட்டீங்கன்றதுக்கு சாட்சியாக புக்கு மூலிமா வந்தீங்க. ஆனால் வந்து இப்போது வந்து என்னால் முடியல, ஆனால் எனக்கு அந்த காரணத்தை தெரிவிங்க, எதனால் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பூஜை நடக்குது 6 மணிக்கு, ஒரு 6 o'clock இருக்கும் ஈவினிங்கு. அப்போது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது. நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது சும்மா ஒரு 5 minutes 10 minutes கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹேபிட் இருக்கும்ல, ஃபோன் பார்க்குற ஹேபிட். அப்போ வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக ஒரு வீடியோ. எந்த மாதிரினா, யாரோட வீடியோனா, இந்த இவர் இருக்கார் இல்லைங்களா, புண்ணியம் ஃபவுண்டேஷன்ஸ், அவர் பேர் கூட எனக்கு தெரியாது, அந்த சேனலோட ஒரு வீடியோ வந்தது. ஆனால் அவர் போட்டிருந்த வீடியோ, அந்த லிங்க்கை கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். அவர் போட்டிருந்த வீடியோக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஒரு பெட்டியில் வந்து புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பார், மேலே பாம்பன் சுவாமிகள் இருப்பாங்க. என்னவோ அந்த வீடியோ போய் பாரு 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 அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அது வந்து ஆக்சுவலி 2-3 நாளுக்கு முன்னாடியே அந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சு. நம்ம அப்புறம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் பார்க்கல. ஆனால் கரெக்டாக இது வந்து அன்றைக்கி, அந்த தேர்ஸ்டே அன்றைக்கி தான் நடந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அது ஒரு புக் ரிலேட்டடாக பேசியிருப்பார். இந்த புக்கெல்லாம் நான் படிச்சுட்டேன், அதனால் வந்து முருக பக்தர்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்க புக்கு வேணும்னு கேட்டாங்க, அதனால் கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு வீடியோ. ஸோ எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து பாம்பன் சுவாமிகளை கேட்டு அழுதது வந்து இந்த மாதிரி ஏன் என்னை விட்டு போயிட்டீங்க, புக்கே என்னை விட்டு போயிடுச்சு, புக்கில் நீங்கள் இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரே வந்து பதில் சொல்கிற மாதிரி எனக்கு அன்றைக்கி வந்து அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த அடிமைக்கு அப்படி தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தேன் அவரதே. என்னென்னா வந்து நீங்கள் என்னோடய முருகர் அதிசயம் எபிசோடு 1 பார்த்தீங்கன்னா, என்னால் பிறக்கும் அந்த திருப்புகழ் தான் வந்து வாழ்க்கையே மாற்றுச்சு அப்படின்னு சொன்னேன் நான். முருகரோட திருப்புகழ் தான் வாழ்க்கையே மாற்றுச்சுன்னு சொன்னேன். ஸோ அந்த சேம் திருப்புகழ் ரிலேட்டடான ஒரு வீடியோ என்னென்னா வந்து, என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே. ஸோ இந்த திருப்புகழை நம்ம கேட்டோன்னா முருகரே நம்மக்கிட்ட வருவார் அப்படின்ட்டு ஒரு ரிலேட்டடான ஒரு வீடியோ. ஸோ அந்த லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு பாம்பன் சுவாமிகள் பேசுகிற மாதிரியே தோணுச்சு எனக்கு. லைக் அவர் வந்து ஏதோ நம்மள மாதிரி இருக்கிற பல அவரோட அடியார்களுக்கு வந்து ஏதோ சொல்ல வராருன்ற மாதிரி தோணுச்சு. அன்றைக்கி நைட்டில் நான் கனவுல வருவேன்னு சொன்னார். ஆனால் நானும் அவரை நம்பி படுத்தேன். ஆனால் அவர் என் கனவுல வரவே இல்லை. அப்புறம் மறுநாள் வந்து மனசுக்குள்ளே நான் சொன்னேன், பாம்பன் சுவாமிகளே, நீங்கள் என்ன தான் கடவுளாக இருந்தாலுமே நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க கனவுல வருவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் கனவுல வரலை. ஸோ என்ன தான் நீங்கள் கடவுளாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்ட்டு இந்த அடிமை வந்து நான் சொன்னேன். அன்றைக்கே என்னை வந்து ஈவினிங்கு தர்மராஜா கோவிலுக்கு வர வச்சார். அப்போ மனசில் என்ன சொன்னார்னா, நீ தர்மத்தின் வழி நிற்கிறியா அப்படின்னு உன்னை சோதிக்கிறதுக்காக தான் இப்படி நானும் என் அப்பனும் செஞ்சோம். அப்பன்னா முருகரை சொன்னார் அப்படின்ட்டு. நம்ம மனசு தானங்க கடவுள். ஸோ மனசு பேசும்பொழுது கண்டிப்பாக அந்த மனசுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். ஸோ அப்படி நம்ம மரியாதை கொடுக்கும்பொழுது, தர்மத்தின் வழி நிற்கும் போது நிஜமாக கடவுளே நம்ம கூட வந்து பேசுவாங்க. அதுக்கு இந்த அடிமையே சாட்சி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்பொழுது, அப்புறம் செப்டம்பர் 29, அதாவது முந்தானேத்து திங்கக்கிழமை அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி திருப்பி வந்து இவர் நைட்டில் கொஞ்சம் ஃபோன் பார்க்கும்பொழுது விஜயகுமார் ஐயா இருக்கார் இல்லையா, முருகர் பக்தர், அவரோட ஒரு வீடியோ, பாம்பன் சுவாமிகள் ரிலேட்டடான ஒரு வீடியோ. உடனே அந்த வீடியோவை பாருன்னு ஒரு என்னோட மனசு, இந்த அடிமையோட மனசு சொல்லுச்சு. அப்போது பாம்பன் சுவாமிகள் பற்றி பேசினார். ஆனால் அதில் வந்து உடனே ஒரு லைன் சொல்கிறாரு, குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படின்ற வீடியோ சொல்கிறாரு. அப்போது வந்து டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு.
நம்ம பாமன் சுவாமிகளை வந்து இந்த மாதிரி இந்த அடிமையை சிஷியவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவரும் நம்மளை அக்செப்ட் பண்ணாருன்னு உடனே மனசு சொல்லுது, இந்த மாதிரி நீ என்னைக்கு வந்து என்னை பார்த்தியோ அந்த நாளில் போய் கூகுளில் சர்ச் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் போய் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். நான் அவரை ஃபஸ்ட்டு அந்த அடிமை ஃபஸ்ட்டு போய் பார்த்தது ஜூலை 10 அன்றைக்கி பௌர்ணமி கரெக்டாக. ஸோ நான் பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மந்த் அப்படின்ட்டு போடுறேன். என்ன ஒரு கோயின்ஸ்டன்ஸ்னால் அன்றைக்கி தான் குரு பூர்ணிமா. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. அப்படி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போனா இந்த அடிமை வந்து என்னை சிஷியவாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த அடிமையை சிஷியாக ஏற்றுட்ருக்காரு. ஏன்னா அவர் என்னை இந்த அடிமையை வர வச்சது முதல் நாள் அவரை பார்த்தது குரு பூர்ணிமா அன்னைக்கு. இதை விட என்னங்க வேணும் இந்த உலகத்தில்? என்ன பாக்கியம் செஞ்சுருக்கணும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதே சேம் வீடியோவில் விஜயகுமார் ஐயா வந்து லைக் இந்த மாதிரி சொல்லியிருப்பார், அருணகிரிநாதரோட மறுபிறவி தான் வந்து பாமன் சுவாமிகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். உடனே ஒரு விஷயமா அப்படியே அவர் எப்பப்பெல்லாம் எனக்கு காட்சி கொடுத்தாரு, எப்பப்பெல்லாம் வந்து லைக் எல்லா விஷயம் நடந்ததுன்னு டேட் வைஸ் கரெக்டாக சொல்கிறாரு. அவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ அலைன் பண்ணி அவ்வளோ கரெக்டாக சொன்னார். ஸோ அதனால தான் என்னால் இவ்வளோ கரெக்டாக டேவோடையும் என்னால் சொல்ல முடியுது. அதே மாதிரி வந்து உடனே பாமன் சுவாமிகள் மனசில் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நான் ராமேஸ்வரம் வாழ்ந்த வீட்டை பற்றி யூடியூப்பில் பாருன்னு சொன்னார். ஸோ உடனே நான் யூடியூப்பில் போயிட்டு பாமன் சுவாமி வீடு ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி போட்டோடனே திருப்பி அவரோட புண்ணியம் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அவரோட வீடியோ தான் வந்தது. அவர் ஐபிசியில் பேட்டி கொடுத்துருந்தார். அப்போது வந்து எனக்கு ஷாக் ஆகிடுச்சுங்க. அப்படியே அவர் நல்ல தரிசனம், லைக் நேரில் போனால் கூட அவர் அந்தளவுக்கு தரிசனம் கொடுப்பாருன்னு தெரியல. நல்லா அவரோட வாழ்ந்த வீடு, அவர் யூஸ் பண்ண கொடை, அப்புறம் அந்த குட்டி விளக்கு எல்லாமே காமிச்சிருப்பார் அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் என்னாச்சு, நைட்டு வந்து சண்முக கவசம் கேளு, சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய சண்முக கவசம் கேளுன்னு சொன்னார். அப்போது வந்து டைம் எப்படியும் 11:45 இருக்கும் அப்போவே. இருந்தாலும் அவர் வார்த்தையை மதித்து, ஏன்னா குரு இல்லைங்களா, குரு சொன்னால் உடனே செஞ்சிடணும். குரு இல்லை, கடவுள், எந்த கடவுளாகட்டும் குருவாகட்டும் யார் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்த அப்போவே நம்ம செஞ்சிடணும். ஏன்னா நம்ம மனசில் அவங்க வந்து நேராக வந்து நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம மனசு மூலிமா தான் பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அந்த இடத்துல மரியாதை கொடுக்கணும். அப்போது வந்து உடனே நான் கேட்டேன். ஸோ கேட்டுட்டு ஃபுல்லாக கேட்டால் அப்படியே லைவாக ஸ்க்ரீனில் போகிற மாதிரியே இருந்ததுங்க. என்னென்ன விஷயங்களோ நிறைய விஷயங்கள் அவர் வந்து இது பண்ணிக்கிட்டார், நிறைய ஷேர் பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ வந்து ஆனால் நான் வீடியோ சொன்னேன் இல்லைங்களா, அந்தளவுக்கு நான் ஃபுல்லாக பார்க்கல அந்த வீடியோ. ஜஸ்ட் அவரோட வீடை மட்டும் பார்த்துட்டு அப்புறம் டைம் ரொம்ப அப்போவே நான் ஏன்னா சண்முக கவசம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்போவே ஒரு 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. 1 o'clock மேலேவே ஆகிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே 30th செப்டம்பர் வந்து ஒரு பெரிய மிராக்கல் நடந்ததுங்க. என்னென்னா அதே மாதிரி பாமன் சுவாமிகள் வந்து சாமி கும்பிட்டேன். ஈவினிங் 6 o'clock சாமி கும்பிட்டேன். அப்போது என்ன ஆச்சு, ஒரு மிராக்கல் நடந்தது. அந்த மிராக்கல் என்னன்னு இப்போ சொல்ல முடியாது, பட் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கே தெரியும் என்ன அந்த மிராக்கல்னு சொல்லிட்டு. மறுபடியும் அந்த வீடியோவை போய் பாரு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போய் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் சந்தேகம் இருந்தால். அப்படி பார்க்கும்பொழுது அப்படியே நடுங்கிடுச்சுங்க. ஏன்னா அதாவது புண்ணியம் ஃபவுண்டேஷன்ஸ் அந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் தான் எனக்கு வந்து செப்டம்பர் 30, அதாவது நேற்று சாயங்காலம் நடந்துச்சு. சேம் அவர் என்னென்னலாம் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாரோ கடவுளை பற்றி அனைத்தும் எனக்கு நேற்று இந்த அடிமைக்கு அவர் நடத்தி கொடுத்தாரு. இதை விட என்னங்க வேணும் சொல்லுங்கள். அவர் அது மட்டும் சொல்லலை, இனிமேல் பௌர்ணமி அன்னைக்கு பாமன் சுவாமிகளின் அருள் வாக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கனவு மூலியமாக வந்து உணர்த்துவாருன்னு சொல்லியிருக்காரு. அவரோட அடிமைகள் எல்லாருக்கும் கண்டிப்பாக உதவுவாருன்னு சொல்லியிருக்காரு. அவரோட அருள் வாக்கு மூலயமா நிறைய பேர் பயனடைவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அதுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஏன்னா நானுமே ஒரு அடிமை தான். அவர் சொல்கிறத தான் நான் இந்த அடிமை இங்கே சொல்கிறேன், இங்கே எல்லாருக்குள்ளேயுமே. அதனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரிங்களா? பாமன் சுவாமிகளின் புகழ் ஓங்குக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேலும் துணை. ஓம் சரவண பவ.